மாதவிடாய் சட்டங்களை தெரிஞ்சு கொள்ளும் போதே அடுத்து இஸ்திஹாபா, ஹைதுடைய சட்டங்களோடு இஸ்திஹாபாவுடைய சட்டம் தெரியும். இஸ்திஹாபா என்கிறது மாதவிடாயின் நாள்கள் முடிந்த பிறகும் ஒரு பெண்ணுக்கு கூடுதலான இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த ரத்தம் மாதவிடாய் ரத்தம் போலவே கூட இருக்கலாம், ஆனாலும் அதை மாதவிடாய் ஹைதாக கணக்கில் கொள்ள மாட்டோம். அது இஸ்திஹாபா. இஸ்திஹாபா அப்படிங்கிறது உதிரப்போக்கு, அது ஒரு நரம்பு நோய். அது ஒரு பெண்ணுடைய உடல் ரீதியான பிரச்சனையின் காரணமாக ஏற்படக்கூடிய கூடுதலான ரத்தம். இதற்கான சட்டம் மாதவிடாய் பெண்ணுக்கு இருக்கிற சட்டங்கள் அல்ல. இஸ்திஹாலாங்கிறது ஒரு பெண்ணுக்கு கூடுதலான ரத்தம் ஏற்படுவதன் காரணமாக, நரம்பு நோயின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இந்த பெண்ணுக்கு உள்ள சட்டங்கள் வேறுபடும். ரத்தம் ஒன்று போலவே இருந்தாலும் சட்டம் வேறு. ஆக இதனுடைய சட்டத்தை 3 நிலைகள் மூலமாக உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. இப்போ ஒரு பெண் எப்படி முடிவு செய்யறது, எனக்கு மாதவிடாயா அல்ல இஸ்திஹாதாவா, ஹைதா இஸ்திஹாதாவா? 3 நிலைகள் ஏதாவது ஒரு நிலையை வைத்து அந்த பெண் தனக்குள்ள அந்த ரத்தத்தை முடிவு செய்யணும். இது இஸ்திஹாதாவா மாதவிடாயா? முதல் நிலை என்னன்னு கேட்டா, காலத்தை கணக்கிட்டு முடிவு செய்யறது. அதாவது உதாரணமா ஒரு பெண்ணுக்கு வழக்கமா 4 நாள்கள், மாதந்தோறும் 4 நாள் அல்லது 5 நாள் அல்லது 6 நாள், இப்படிதான் மாதவிடாய் தனக்கு ஆரம்பத்திலே வந்து கொண்டிருந்தது என்பது உறுதியாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட நாள்கள் போக மீத நாள்கள் எல்லாவற்றையும் அந்த பெண் இஸ்திஹாதாவாக முடிவு செய்யும், கணக்கிடும். வழக்கமாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் கால அளவு வரை தொழுகையை விட்டுடணும், நோன்பை விட்டுடணும். அதற்கு பிறகு எல்லாம் அனுமதிக்கப்படும். எந்த அளவுக்கு இஸ்திஹாதாவுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண் தன் கணவரோடு சேரவும் செய்யலாம். ஏன்னா அது மாதவிடாய் சட்டத்தில் வராது. வழக்கமான நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ அந்த இஸ்திஹாதா நாள்களில் அந்த பெண் என்ன செய்யணும், அந்த நாள்கள் முடிஞ்சோடனே குளிக்க வேண்டும், தொழுகை ஆரம்பித்து விட வேண்டும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுறாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, உம்குசி கதர மா கானத் தஹ்பிசுகி ஹைததுகி ثم اغتسلي وصلي. உனக்கு மாதவிடாய் ரத்தம் நிற்கும் வரை தொழுகை நிறுத்திக்கொள், பின்னர் குளித்து தொழுதுகொள் என்று சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 334வது ஹதீஸாக இடம்பெறும். ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷுக்கு சொன்னதுலையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இன்னமா தாலிகி கிர்குன். இஸ்திஹாதாவை பற்றி ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் கேட்கும்போது, அது உனக்கு ஒரு நரம்பு நோய் தான், அது ஒரு நரம்பு நோய். வலைஸ பிஹைதின், அது மாதவிடாய் அல்ல. ஃபைதா அக்பலத் ஹைதத்து ஃபதி ஸலாஹ், உனக்கு மாதவிடாய் வந்து விட்டு அப்போது நீ தொழுகை விட்டு விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில 228வது ஹதீஸ். ஆக 3 நிலைகளில் முதலாவது நிலை இஸ்திஹாதாவா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல் நாள்களை வைத்து வழக்கமான நாள்களிலிருந்து அந்த நாள்கள் போக மீத உள்ள நாளை எல்லாவற்றையும் இஸ்திஹாதாவாக பெண் கணக்கிடும். இது நாள்கள் அடிப்படையில். இரண்டாவது, அறியப்பட்ட அந்த வழக்கங்கள் இல்லாம ரத்தத்தின் மூலமாக அறிய, ரத்தம் வேறுபாடா இருக்கு, நாள்கள் சேர்ந்த குழப்பமா இருந்துச்சு, ஆனா ரத்தத்தின் மூலமா அறியணும். ஒருத்தருக்கு நாள்கள் பற்றி அறிவே இல்லை, அப்படியே ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய ரத்தத்தை அறிந்து இது மாதவிடாய் ரத்தமா இருக்குமா இஸ்திஹாதா ரத்தமா என்று முடிவு செய்ய பார்க்கணும். அது ரத்தத்துடைய தன்மை. ரத்தம் கருப்பா கடினமா ஒரு குறிப்பிட்ட வாடையை அடையும். அந்த ரத்தத்தை தவிர்த்து மாதவிடாய் ரத்தத்து அந்த அந்த அது அதாவது இது தவிர்த்துள்ள ரத்தம் மாதவிடாய் அல்ல, அதுதான் அது உள்ள சட்டம். அப்போ அது அந்த வாடைக்கு மாறா அல்லது
சிவப்பா குறிப்பிட்ட வாடை இல்லாமல் கடினம் இல்லாமல் ரத்தம் அது தன்மை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பெண் தான் பார்ப்பதை கொண்டு அவருடைய வாடையை அறிவதை கொண்டு அறியணும். அப்போ கடினமாகவும் இல்லை, கருப்பாகவும் இல்லை, ஒருவித அந்த அடர்த்தி இல்லை, ரத்தம் ஒருவித தண்ணீரை போல இருக்குது, அல்லது ரொம்ப சிவப்பு தன்மையோடு வாடை இல்லாமல் இருக்குது, வாடை இழந்துருச்சு. இந்த மாதிரி நிலைமைகளில் அந்த இரத்தத்தின் பண்புகளை தன்மையை அறிந்து அந்த பெண் அப்பொழுது சட்டத்தை முடிவு பண்ணும். தனக்கு மாதவிடாயா இல்லை இஸ்திஹாதாவா அப்படின்னு முடிவு பண்ணும். இரத்தத்துடைய தன்மை, ஏன்னா அது ஒரு பெண்ணுக்கு தனக்கு வரக்கூடிய இரத்தத்துடைய தன்மை, அதன் போது இருக்கக்கூடிய சூழல், அதனுடைய வாடை, அது யதார்த்தமாக ஒரு பெண் அறிவார். அப்போது அதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி அது மாதவிடாய் இரத்தமாக இருந்தால் தொழ மாட்டாள், நோன்பு வைக்க மாட்டாள். இல்லை இஸ்திஹாதாதான் அப்படின்னா அப்போது தொழுகை ஆரம்பித்து விட, குளித்து விட்டு தொழுவாள், நோன்பு வைப்பாள். அவள் தூய்மையானவளாகத்தான் அவள் கருத வேண்டும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இதுவும் ஃபாத்திமா பின் ஹபி ஹுபைஷுடைய ஹதீஸில் வருது. அபூதாவுதுல 286வது ஹதீஸில், இதா கான தமுல் ஹைததி ஃபஇன்னஹு அஸ்வது யுரஃப், மாதவிடாய் ரத்தம் கருப்பாக இருப்பதை கண்டு அறியப்பட வேண்டும். ஃபஇதா கான ذلك فأمسكي عن الصلاة فإذا كان الآخر فتوضئي وصلي. உனக்கு அது ஏற்படுமானால் தொழுகை விட்டுவிடு, அது வல்லாத மற்ற ஏதேனும் இருக்கிறதாக நீ பார்த்தால், அப்படி ஏற்பட்டால் உது செய்து விட்டு தொழுது கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷுக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் ரத்தத்தின் அடிப்படையில் ரெண்டாவது நிலை பிரிச்சறியது, அது மாதவிடாயா அல்லது கூடுதல் உதிரப்போக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது ஒரு நிலை இருக்குது, அதாவது இந்த ரெண்டு நிலையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு அறியப்பட்ட வழக்கம், அதாவது எத்தனை நாள்கள் அப்படிங்கிறதையிலும் ஒரு முடிவெடுக்க முடியல, அல்லது ரத்தம் வேறுபடுவதை அறிந்து அதன் மூலமாக பிரிச்சறிய முடியல அப்படின்னா மூன்றாவது ஒரே ஒரு நிலை தான். இனி அதிகபட்ச நாள்களை கணக்கிட்டு விட்டு மீதி உள்ள நாள்கள் எல்லாவற்றையும் அந்த பெண் இஸ்திஹாதாவாக கணக்கிடும். அதிகபட்ச நாளுங்கிறது 6 அல்லது 7, அவ்வளவுதான். அதற்கு பிறகு மாதவிடாய் முடிந்து விடுகிறது, அதற்கு பிறகு இஸ்திஹாதா தான் கணக்கிடும். ஹம்னா பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஹிய ரக்பத்துன் மினஷ் ஷைத்தான், நிச்சயமா இது ஷைத்தானுடைய வேலைகளில் உள்ளதுதான். ஃபதஹய்யதி 6 அய்யாமின் அவ் 7 அய்யாமின் ஃபீ இல்மில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய அறிவை கொண்டு நீ 6 நாள்களாக அல்ல 7 நாட்களாக மாதவிடாயை கணக்கிட்டுக் கொள், அவ்வளவுதான். அந்த 6 அல்ல 7 நாள் கணக்கு வைத்துக்கொள். பிறகு நீ குளித்து விடு, சும்மக்தசிலி, நீ அதற்கு குளித்து விடு. ஃபஇதா ரஅய்தி அன்னகி கத் தஹுர்தி வஸ்தன்கததி ஃபஸல்லி 24 லைலா அவ் 23 லைலா வஅய்யாமஹா வஸூமி வஸல்லி ஃபஇன்ன ذلك يجزئك وكذلك فافعلي كما تحيض النساء. நீ தூய்மையாகிவிட்டால் 24 அல்லது 23 நாட்கள் தொழுதுகொள், நோன்பு வைத்துக்கொள், நிச்சயமா இது உனக்கு போதும். மற்ற பெண்கள் எவ்வாறு மாதவிடாய காலத்தை கழிக்கிறார் அதுபோன்று நீயும் ஒவ்வொரு மாதம் செய்து கொள். இது ஒரு பொதுவான சட்டம். நாள்களை கொண்டு கணக்கிட முடியவில்லை அல்லது ரத்தத்தை கொண்டு வேறுபடுத்த முடியவில்லை என்றால் அதிகபட்ச நாள்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அல்லது 7 நாட்கள் குறிப்பிடுறாங்க. அதனால்தான் இங்கே தொழுகைக்காக உள்ள நாள்களை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு 24 அப்படின்னா 6 நாள்கள் கணக்கிட்டுக்கொள், அல்லது 23 அப்படின்னா 7 நாள் கணக்கிட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதாலெல்லாம் நீ தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ உலமாக்கள் இந்த 3 நிலைகளை சொல்லிவிட்டு சுருக்கமாக என்ன சொல்றாங்கன்னா, முதல் நிலை வழக்கமாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய நாள்கள் அடிப்படையில் எப்போது வழக்கம்னா அதை வைத்து மீத நாள்களை இஸ்திஹாதா கூடுதல் உதிரப்போக்கா கணக்கிடணும். ரெண்டாவது இரத்தத்தின் வேறுபாடை புரிந்து அதன்படி செயல்படணும். மூன்றாவது ரெண்டுமே இல்லைன்னா அதிகபட்சம் 6 அல்லது 7 நாட்களை கொண்டு கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த அடையாளங்களை இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்ட்டு ஷேக் ஃபௌசான் ஹபீதஹுல்லா குறிப்பிட்றாங்க. இதில்
இஸ்திஹாதா பெண், அதாவது முஸ்தஹாதான இஸ்திஹாதாவில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? முதலாவது, மாதவிடாய் ரத்தம் முடிந்து விட்டால் அது தெரிந்த பின்பு குளிப்பது கட்டாய கடமை. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் தன்னுடைய பிறப்புறுப்பை கழுவிக்கொள்ள வேண்டும், நன்றாக கழுவ வேண்டும். ரத்தம் வெளியேறக்கூடிய இடத்தில் பஞ்சு போன்றதை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அது பஞ்சுங்கிறது பதில் வேறு நாப்கின்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளணும். பின்பு ஒவ்வொரு தொழுகைக்கும் உதுவும் செய்து கொள்ளணும். இந்த 3 நிலைகளை ஒரு பெண் இஸ்திஹாதா நேரத்தில் கடைபிடிக்கணும். தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் பிறப்புறுப்பை நன்கு கழுவணும். ரெண்டாவது, பஞ்சு அல்லது ஏதாவது இந்த மாதிரி துணி மூலமாக தன்னுடைய மறைவுறுப்பை தடுத்து வைக்கணும், ரத்தத்தை. மூன்றாவது, ஒது செய்து கொள்ள வேண்டும், பிறகு தொழுது விட வேண்டும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அபூதாவூத் பதிவு செய்யக்கூடிய 297வது ஹதீஸ், ததஉ ஸலாத அய்யாம அக்ராஇஹா ثم تغتسل وتصلي والوضوء عند كل صلاة. மாதவிடாய் காலங்களில் தொழுகை விட்டுவிடுங்கள், பின்பு குளித்து விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதீ இப்னு சாபித் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கூடிய இந்த செய்தியாக இங்கே பார்க்கிறோம். அன்அது லகில் குர்சுஃப் ஃபஇன்னஹு யுத்ஹிபு தம். பஞ்சை பயன்படுத்திக்கொள், நிச்சயமாக அது ரத்தத்தை போக்கிவிடும் அப்படின்னு ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியையும் இங்கே பார்க்க அபூதாவூதில் வரக்கூடிய 287வது செய்தி. இதுதான் மாதவிடாய் இஸ்திஹாதா, அதாவது ஹைத் இஸ்திஹாதா, உதிரப்போக்கு பற்றி சட்டம்.